2028 லாஸ் ஏஞ்சலிஸ்ல நடக்க போற ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட் விளையாட்டு இடம்பெற போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, எவ்வளவு அணிகள் இடம்பெறும் அப்படிங்கிற ஒவ்வொரு அப்டேட்டாக அடுத்தடுத்ததாக வெளியாகிட்டு இருக்கு. இதில் முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 6 அணிகளை மட்டுமே வச்சு இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தலாம் அப்படின்னு ஒலிம்பிக் சம்மேளனம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த 6 அணிகள் யாரா இருப்பாங்க, அவங்களுக்கான தேர்வு முறை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இதில் ஒரு டீம் மட்டும் கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸில் விளையாடுவாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அது யாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஒலிம்பிக் தொடரை நடத்தக்கூடிய அமெரிக்கா. ஸோ இவங்களை தவிர்த்து மீதி 5 நாடுகள் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதா இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்மையில் இதை பற்றி பேசின விராட் கோலி, ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டை ஆட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம், நானும் ஒலிம்பிக்கில் விளையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாட்டுக்காக ஒரு பதக்கத்தை ஜெயிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு விளையாட்டு வீரரோட கனவாக இருக்கும். அந்த கனவு எனக்கும் இருக்கு. அதை நிறைவேற காலம் அப்படிங்கிறது சீக்கிரமாவே வரப்போகுதுங்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒலிம்பிக்ல கிரிக்கெட்டை ஆட் பண்றதுனால அதற்கான நிறைய பணிகளை ஐசிசியுமே முன்னெடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஐசிசியோட சேர்மன் ஆன ஜெய்ஷா, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், இவங்க எல்லாருமே துபாயோட இளவரசரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இந்தியாவோட ஜெர்சிலாம் கொடுத்து ஆட்டோகிராஃப்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போய் ஒலிம்பிக்ல கிரிக்கெட் இடம்பெறதோட முக்கியத்துவத்தை பற்றி ஐசிசியுமே எடுத்துரைச்சிட்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டீம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கான தேர்வு முறை ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா கிரிக்கெட் விளையாடுற நாடுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இப்போ அண்மையில் நடந்து முடிஞ்ச T20 உலகக்கோப்பையவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 நாடுகள் அந்த T20 உலகக்கோப்பையில் பங்கேற்றாங்க. இதற்கு நிறைய தகுதி சுற்றுகளை 10 நாடுகள் கடந்து தான் வந்தாங்க. ஏன்னா முதல் 10 நாடுகள் அப்படிங்கிறது ஐசிசியோட தரவரிசை பட்டியலில் இருந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இதோட ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தோம்னா, T20 ஃபார்மேட்டில் தான் இந்த ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டிகளை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று முக்கியமான காரணம் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதா. ஏன்னா ஒரு நாள் போட்டியாக நடத்துகிறாங்கன்னா ஒரு ஹோல் டே அவங்களுக்கு தேவைப்படும் ஒலிம்பிக் சம்மேளனத்துக்கு அந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும். அதே சமயம் T20 நடத்துகிறாங்கன்னா 4 to 5 மணி நேரம் மட்டும் அவங்களுக்கு போதுமானது. அப்படிங்கிறனால T20 ஃபார்மேட்டில் இந்த போட்டியை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.